போன ஷார்ட்ஸ் வீடியோவில் எழுத்துக்களோட பிறப்பை பற்றி நான் போட்டிருப்பேன். அதோட தொடர்ச்சி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எழுத்துக்களோட பிறப்பு. இப்போ உயிர் எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த உடம்பின் அதாவது உயிரின் முயற்சியால் உடம்பின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஏதேனும் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளோட முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே நம்ம என்ன சொல்கிறோம்? எழுத்துக்களோட பிறப்புன்னு சொல்லுவோம். அப்போ எழுத்துக்களோட பிறப்பினை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அதில் என்னது? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. இப்போ எழுத்துக்களோட இடப்பிறப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ உயிரெழுத்துகள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அப்போ உயிரெழுத்தை ஒலிக்கும் போது கழுத்தில் இருந்து தான் ஒலி வரும். நீங்கள் ஒலிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ அந்த எழுத்து கழுத்துலேருந்து தான் சவுண்டு வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. அப்போ வல்லின உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 6. அது மார்பை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லின மெய் எழுத்துக்கள். சரியா? வல்லினம்னா என்னது? கசட தபரம். மெய் எழுத்துக்கள் எப்படி போடணும்? அது மேலே புள்ளி வச்சா போதும். இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்து மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. இங், இஞ்சு, அந்த மூக்குலேருந்து ஒலி வரும். இங், இன், 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 இம், இன். அந்த ஒலி ஃபுல்லாக மூக்கு ஒலிடும். சரியா? அதை மூக்கு இடமாக கொண்டு பிறக்குது. இடையின மெய் எழுத்துக்கள் என்னது? எரள வளல. கசட தபரம் மெல்லினம், நீனம்னா மெல்லினம், எரள வளல இடையினம். அப்போ அதில் இ, இர், இல், இல், இ, இர், இல், 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 யு. சரியா? இது எல்லாமே என்னது? இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் கழுத்து இடமாக கொண்டு பிறக்குது. அந்த எழுத்துக்கள் ஒலிக்கிற இடம்தான் அதோட பிறப்பு. சரியா? ஆயுத எழுத்து எஃகு அப்படிங்க, எஃகு அப்படிங்க. அது உச்சரித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தலையிடமாக கொண்டு பிறக்கும். ஆயுத எழுத்துக்கள் இடையில மட்டும்தான் ஒலிக்கும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு எப்படி இருக்கும்? இப்போ உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னா அ, ஆ. அப்போ ஆகிய 2ம் வாய் திறக்கும் முயற்சியால் பிறக்குது. அடுத்து இ, ஈ. அடுத்து ஏ, ஏ, ஐ. இதெல்லாம் வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கோட அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல பொருந்துற முயற்சியால் பிறக்குது. இப்போ நீங்கள் இ, ஈ, ஏ, ஏ. வாய் திறக்கும் முயற்சி நாக்கின் அடி ஓரம் மேல்வாய்ப்பல்ல பொருந்தும் முயற்சியால் பிறக்குது. அடுத்து உ, ஊ, ஏ, உ, ஊ, சாரி, ஏ, உ, ஊ, ஓ, ஓ, ஆவ். இதெல்லாம் எப்படி? வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிக்கும், அதாவது வாய் திறக்கும் முயற்சியோட இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்குது. சரியா? அடுத்து எழுத்துக்கள்லாம் இப்படி தான் பிறக்கும். மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குன்னு பார்ப்போமா? இக்கு, இங்கு ஆகிய 2 மெய்களும் நாவின் முதல் இக்கு, இங்கு நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறக்குது. இச்சு, இஞ்சு ஆகிய 2 மெய்களும் இச்சு, இஞ்சு. அப்போ நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தோட இடைப்பகுதியை பொருந்துறதுனால இச்சு, இஞ்சி பிறக்கு. இட்டு, இன்னு எப்படி பிறக்கு? இந்த 2 மெய்களும் நாவோட நுனி இட்டு, இன்னு அன்னத்தோட நுனியை பிறக்கிறதுனால பிறக்கு. சரியா? இத்து, இன்னு ஆகிய 2 மெய்கள் எப்படி பிறகு? மேல்வாய் பல் இத்து, இன்னு. அப்போ மேல்வாய் பல்லின் அடியை நாக்கோட நுனி பொருந்துறதுனால பிறக்குது. அப்போது இப்பு, இம்மு எப்படி பிறகு? இப்பு, இம்மு. அப்போது 2 மெய்களும் மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறகுது. சரியா? ஈ நாக்கோட அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துறதுனால பிறகுது. இரு, இல்லு ஆகிய 2 மெய்களும் மேல்வாய் இருக்குல்ல, இரு, இல்லு நாக்கோட நுனி வருடுறதுனால பிறக்குது. இப்போ இல் எப்படி பிறக்கும்? மேல்வாய் பல்லோட அடியை நாக்கின் ஓரங்கள் இல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறகுது. அடுத்து இல் பள்ளிக்கூடத்துக்கு வர இல் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுறதுனால பிறகுது. யூ இது மேல்வாய் பல் இருக்குல்ல, எவ் மேல்வாய் பல்ல கீழ் உதடு பொருந்துறதுனால பிறக்குது. இரு, இன்னு
குண்டு ரே போடுவோம்ல, இரு இன்னு ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் இருக்குல்ல நாக்கோட நுனி பொருந்துறதுனால பிறகுது. இப்போ எழுத்துக்கள்லாம் எப்படி பிறந்ததுன்னு புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? இன்னும் என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்குது, நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் கீழே இருக்கும். அது நம்ம வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? பிடிச்சிருந்தா அதையும் பண்ணிக்கோங்க. இப்போ சார்பெழுத்துக்கள். ஆயுத எழுத்து எப்படி பிறக்கும்? வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியினால் பிறக்குது. அப்போது சார்பெழுத்துக்கள் யாவும் என்ன சொல்லுவோம்? முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்கள்லேயே சார்பெழுத்துக்கள் வந்து அது பிறக்கிறதுக்கு உண்டான உரிய முயற்சிகளை கொண்டு பிறக்குது. இப்போது இந்த பாடம் இதோட முடியுது. சரியா? எழுத்துக்களோட பிறப்பு முடியுது. இப்போது இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் பார்ப்போமா? இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னது? ஆப்ஷன் சொல்கிறேன். இ ஈ, உ ஊ, ஏ ஏ, அ ஆ. ஆயுத இது ஆன்சரை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் என்னது? மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. வள்ளின் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் தலை, மார்பு, மூக்கு, கழுத்து. அடுத்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னது? இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, இட்டு இன்னு, இப்பு இம்மு. கீழுதலும் மேல்வாய் பல்லும் இணைகிறதுனால பிறகு எழுது என்னது? இம்மு, இப்பு, ஈ, இவ்வு. இந்த 4 ஆன்சரில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள். இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இலக்கணம் தலகணமாக இருக்காது. சரியா? அதை கற்கண்டாக இனிக்கிறதுங்கிறது அதை நம்ம புரிஞ்சு படிக்கும்போது மட்டும்தான் இலக்கணம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி இலக்கணத்தில் 70 மார்க்கிலேருந்து 85 மார்க் வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். நான் அதை ஷார்ட்ஸ் வீடியோவில் நேற்று போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். சரியா? நான் எப்படி வாங்கினேன், அந்த ட்ரிக்ஸு, டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் ஷார்ட்ஸ்லேயும் வரும், டெய்லி இனிமேல் லாங் வீடியோஸ்லேயும் நான் போடுவேன். சரியா? லைவ் வீடியோ வந்து என்னால் இந்த வாரம் போடணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் அதுக்குண்டான சிச்சுவேஷன் அமையலை. சரியா? நெக்ஸ்ட் வீக்கு நான் லைவ் வீடியோ கட்டாயம் போடுவேன், லைவ் கிளாஸ் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த இலக்கணத்தில் உள்ள டவுட் ஃபுல்லாகவே டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, டெட், டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தமிழ்ங்கிறது கஷ்டமே கிடையாது. நீங்கள் எதையுமே நம்ம கஷ்டம்னு நினச்சாதான் கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. சரியா? இனி வந்து இது ஒரே வீடியோவில் நிறைய கொடுக்கலான்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால தான் பார்க்குறேன். இப்போ பொறுத்துக வந்து இக்கு இங்கு, இது வந்து எப்படி இதோட இக்கு இங்கு எப்படி பிறக்குது? நாவின் முதல் அன்னத்தின் அடி. சரியா? இச்சி இஞ்சி நாவின் இடையெண்ணத்தின் டை. அப்போ இட்டு இன்னு இத்து இந்து எப்படி பிறக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.